நம்ம கதையோட தொடக்க புள்ளி இவர் தான். இவர் பேர் சிவலிங்கம். இவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் நெற்பயிர் விவசாயம் செஞ்சுன்னு வந்தார். அதே ஊரை சேர்ந்த ஆறுமுகம் சிவலிங்கத்தை ஏமாற்றி நிலத்தை அவர் பேர் மேலே மாற்றினார். அன்னிலிருந்து சிவலிங்கத்தோட தலைமுறை ஆறுமுக தலைமுறை கிட்ட வேலை பார்த்தாங்க. இந்த சிவலிங்கத்தோட பேரன்தான் ராமசாமி. அதே போல் அந்த ஆறுமுகம் பேரன்தான் குமரேசன். ராமசாமி குமரேசன் கிட்ட பயிர் வச்சதுக்கு கொடுக்கப்பட்ட நெல் தான் குடும்பத்துக்கு போதுமானது இல்லைன்னு சொல்ல, கேட்டதும் கோபம் வந்த குமரேசன் இனிமேல் உனக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்ல, பசியோடையும் வலியோடையும் கிளம்பின ராமசாமி தன்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சு தான் பசங்களான அம்பேத்தையும் அயோத்திதாசனையும் நல்லா படிக்க வச்சார். இன்னொரு பக்கம் சரியான பராமரிப்பு இல்லாதனால பயிர் வச்ச நிலம் கொல்லியாக மாறுது. குமரேசனுக்கும் உடம்பு சரியில்லாமல் போக மருத்துவ செலவுக்காக தான் வச்சிருந்த நிலத்தை முனுசாமின்றவருக்கு விற்கிறாரு. முனுசாமியோட பையன்தான் சண்முகம். சண்முகம் தான் இந்த நிலத்தை விற்க போறாரு. இந்த நிலத்தை வாங்க நினைக்கிற ராமசாமி பையனான அயோத்திதாசனுக்கும் குமாரசாமி பையனான பாலாவுக்கும் இடையனான நிலப்பிரச்சனை தான் இந்த கதை. இது வெறும் நிலப்பிரச்சனை இல்லை, 2 பேருக்கும் இடையான சமூக பிரச்சனையும் தான். யாரா ஃபோனில்? சண்முகம் அண்ணன்டா. எதுக்கு பண்ணாரு? முன்சாமி கொல்லி விற்கிறாங்களாம், வாங்கிக்கிறான்னு கேட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா வேணான்னு சொன்னேன்? நிலமாடா அது, அதில் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக பட்டோம், அதான் வேணான்னு சொல்லிட்டேன். டேய் யாரா நீ? அந்த நேரத்தில் தான் கை கட்டி அடிப்ப மாதிரி வேலை பார்த்தோம், இப்போ அந்த நேரம் விற்கிறன்னு சொல்லாமல் வேணான்னு சொல்லியிருக்கேன். அதை வாங்கி என்னென்ன பண்ண சொல்கிற? நானே இருக்கிற காசில் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். கொல்லிகள்லாம் அவங்க காசு இல்லை. அது வெறும் கொல்லி இல்லைடா, ஒரு காலத்தில் அதில் விளைஞ்ச நெல்லை தான் அறவையாக சாப்பிட்டு வளர்ந்தோம். அது நல்லா இல்லாமல் தான் நம்ம பாட்டன் பூட்டெல்லாம் வறுமையில் வந்து செத்தானுங்க. சரி அதை விடு, நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியும்ல. நிலந்தாண்டா சோறு, நிலந்தாண்டா வாழ்க்கை, நிலந்தாண்டா எல்லாம். சரி நீ சொல்கிறது கரெக்டு தான். இருக்கிற காசில் நிலத்தை வாங்கிட்டா பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுறது? ஏன் நிலத்தில் வருமானம் வராதா? இந்த அன்னைகளுக்கு பிஸ்னஸ் நிலம் தான். நிலம் இருந்தால் எல்லாம் இருந்த மாதிரி, நிலம் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி. சரி வாங்கலாம்டா. இப்போவே சண்முகனுக்கு ஃபோன் பண்ணி நிலத்தை நம்மளே வாங்கிக்கணும்னு சொல்லு, இல்லைனா வேற என்ன வாங்கிட்டு போகிறாங்க. என்ன தம்பி, நிலமெல்லாம் வாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்ணா. ஏதோ அவசரத்தில் எடுத்த முடிவாக இருக்கும், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவசரத்தில் எடுக்கல, நல்லா யோசிச்சு பார்த்து எடுத்துருக்கோம். அதை வச்சு என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும்ண்ணா. இல்லை, அதை நான் வாங்கலான்னு இருக்கேன். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வாங்குறேன்னு சொல்கிறீங்க? ஒரு நிலம் வாங்குறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் தம்பி. எங்களுக்கு அதெல்லாம் இருக்குது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கண்ணா. அப்படியா? தகுதி நீ வச்சுனுக்கிற பணம் காசில் கிடையாது. அந்த நிலம் யாருக்கிட்ட இருக்கணுமோ அவங்ககிட்ட இருக்கணும். அந்த நிலத்தை நீ எப்படி வாங்கிறன்னு பார்க்குறேன். என்னண்ணா கூப்பிட்டு இருந்தீங்க? ஆமாம் தம்பி, உட்கார சொல்கிறேன். பங்காளி, முனிசாமி நாளை வேலைக்கு வருதுன்னு சொன்னாங்க. போய் வாங்கலான்னு பார்த்தா நம்ம ராமசாமி பசங்க வாங்குறதா சொல்கிறாங்க. சரி, நம்ம கைக்குள்ளே இருக்கிற பசங்க தானே, நிலத்தை வாங்கலான்னு சொன்னால் முடியாது, நாங்கள் தான் வாங்கணும்னு நெக்கிலாக சொல்கிறானுங்க. நானா சொல்கிறேன், ராமசாமி பசங்களுக்கு நிலம் வரளவுக்கு எதுடா காசு? இவனுக்கு ஏது காசு நேரத்தை யோசிச்சுன்னு போனாங்க. படிப்பு தான், வேற என்ன. கஞ்சிக்கே வழி இல்லைன்னா கூட காலேஜுன்னு போய் வேலைக்கு போயிடுறாங்க. படிப்பு ஒன்று தான் தோணும், நம்ம பாட்டி சொல்லணும் கிடக்கும். அதுக்கு எவ்வளோ சேர்ந்து புரியுதா? ஒரு நெருப்பு குச்சி கிழிச்சு போட்டால் மொத்த குடிச்சு பற்றி நெறியும். அப்படி இருந்து உங்களுக்கு அந்த வாழ்க்கையை பார்த்தேன்னா, நெருப்பு குச்சி கிழிச்சு போகிற காலமெல்லாம் போய் இப்போ எல்லாம் மாடி விட மாறிடுச்சு. இப்போ எரியும்னா அதுக்கு ஒயர் தான் எரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி அது நம்ம நிலம் தானேண்ணா? ஆமாடா, நம்ம நிலம் தான். என்னதான் 20 வருஷம் அவங்க நிலமா இருந்தாலும் நம்ம கூட்டக்கிட்ட இருந்து ஏமாற்றி வாங்க நிலம் தானே அது. நம்ம படி ஆளுனா தான் சோறுன்ற காலம் போய் அவனுங்கிட்ட நம்ம வட்டிக்கு வாங்குற நிலம வந்துச்சுன்னா, கை கட்டி வேலை செஞ்ச கூட்டத்தில் இருந்து இப்போ நம்ம கை நீட்டி பேச ஆளுங்களாம் வளர்ந்துட்டோம்ல, அதுதான் அவங்களால தாங்க முடியும். அப்போ அவனுங்களை வாங்கவே விடக்கூடாதுண்ணா.
கண்டிப்பாக நிலத்தை வாங்கலாம்டா. வாங்குறோம். அவனுங்களுக்கு வீர பரம்பரை பத்தி என்னன்னு தெரியல. என்னன்னு காமிச்சிருவோமா? நீங்க பாத்தியாடா, இந்த பழகா பசங்க தான் நிலம் வாங்க போறானுங்களா. மூஞ்சி பாத்தியா? பால்வாடிக்கு போற மாதிரி இருந்துக்குன்னு நிலமா கேக்குது உங்களுக்கு நிலம்? யாரை பார்த்து பால்வாடி பையன்றா? சொல்லுங்கண்ணா. என்னடா காசு என்ன ரெடி பண்ணியா? இல்லைண்ணா. ரெடி பண்ணாம என்னடா பண்ற? நம்ம வாங்கலன்னா அவனுக்கு வாங்கிட்டு நான் யாரை கேட்டாலும் இல்லைன்னு சொல்றாங்கண்ணா. நீ எல்லாம் நம்ம ஆளுன்னு சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குடா. ஒரு காசு கூட ரெடி பண்ண முடியல. என்னண்ணா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? உன்னை நம்ம நம்பாரு, என்ன சொல்லணும். சரி சரி, ஏதோ கோவத்துல பேசிட்டேன், நீ வா, என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். என்னதான் இவங்க நிலத்தை வாங்கலாம்னு நினைச்சாலும் இவங்களால வாங்க முடியல. அயோத்திதாசனும் அவங்க அண்ணன் அம்பேத்தும் சண்முக அண்ணகிட்ட இருந்து நிலத்தை அவங்க பேர் மேல மாத்தினாங்க. எங்கடா வரீங்க? எல்லாத்தையும் மாத்தலான்னு பாருங்களா? உங்களால எதுவுமே மாறாது. மழை எப்படி எல்லாருக்கும் சமமாக பெய்யுதோ அதே மாதிரி தான் நிலமும். இவங்ககிட்ட தான் இருக்கணும், இவங்ககிட்ட தான் இருக்கணும்னு யார் நான் சொன்னது? உழைக்கிறவங்க தான் நிலம், உழைக்கிறவங்க மட்டும்தான் இங்கே நிலம். நோ தள்ளலாம். இப்போ நிலம் எங்களுக்கு